அதாவது ஜேபி ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து வருகிற 11/1/2025 ஆண்டு வந்து ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் என்ன ஒரு டாபிக்னா, ஏழை மக்கள் மற்றும் எஸ்சி/எஸ்டி மக்கள், ஓபிசி மக்கள் வந்து வெளிநாட்டில் சென்று படிப்பதற்குள்ள வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு கருத்தரங்கம் நடைபெறுது. அதை பற்றி யார் விளக்கம் அளித்தாங்கன்னா, 2 நாட்கள் முன்பதாக கௌதம் சன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கமான லைவ் போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம எழுச்சி தமிழ் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதை விரைவில் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி காலதாமதம் எடுத்து இந்த வருடம் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னா, படிக்கிற +1 +2 காலேஜ் கல்லூரி முடித்தவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு அதனுடைய கருத்தரங்கத்தில் என்னென்ன பேசுகிறாங்க, அதனுடைய வெளிநாட்டில் கொண்டு சென்று படிப்பதற்குள்ள வழிமுறைகள் என்ன என்பதையும் வந்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அண்ணன் போட்டிருப்பாரு. அதனுடைய நோக்கம் என்னென்னா, வெளிநாட்டில் போய் படிப்பதனால சமூக முன்னேற்றம், அரசியல் நுண்ணறிவு, பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்குள்ள வழிமுறைகள் எல்லாமே வந்து அந்த கருத்தரங்கத்தை சொல்கிறாங்க. இது வந்து மேக்சிமம் வந்து உயர் ஜாதியினர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக வந்து இதில் பயன்பெறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய குடும்ப பின்னணி, அவங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் வந்து வச்சு தான் வந்து அவங்க ஈஸியாக போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அரசியல் ஆளுமையிலையும் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது நல்லது தெரியும். ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இதனுடைய வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதை கிடைக்கிறதுக்காண்டி ஜேபி ஃபவுண்டேஷன் வந்து இது ஒரு முன்னெடுப்பாக வந்து இது பண்ணாங்க. அதை கௌதம் சன்னா அவர்கள் வந்து வெளிநாட்டில் சென்று ஐரோப்பிய நாடுகள் போன்ற மலேசியா போன்ற நாடுகளில் சென்று அதில் அங்கே என்னென்ன மக்கள் யார் படிக்கிறாங்க என்னென்ன நேரில் பேசி பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தால் அண்ணா வந்து இது ஒரு கருத்தரங்கத்தை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணியிருக்காரு. கல்வி வளர்ச்சி மற்றும் விழிப்புணர்வு, உலக அறிவு பெற வேண்டும், கிராமப்புற இளைஞர்களுக்கு போய் ஈஸியாக போயிட்டு சென்றடைய வேண்டும், வெளிநாட்டில் போயிட்டு கிராமப்புற இளைஞர்கள் படிக்க வேண்டும், சமுதாயத்தை முன்னேறி வர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இதனுடைய செயல்பாடுகள் நடைபெறுது. ஐரோப்பிய நாடுகள், வடதுருவ ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாட்டில் வந்து படிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை வந்து ஜேபி ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இதனை வந்து எங்கே நடைபெறுதுன்னா, சென்னையில் வந்து சென்னை கோட்டப்புறத்தில் வந்து பெரிய லக்ஸுரியான ஒரு மஹாலில் தான் நடைபெறுது. அதனுடைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்றும் இதில் யார் கலந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை சேர்ந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு துறையில் வந்து பணியாற்றக்கூடிய திரு செசில் சுந்தர் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வர்றதே ஒரு முறை தான். அவர் வெளிநாட்டிலேருந்து பயணம் செய்து இந்தியாவுக்கு வர்றதே ஒரு முறை தான். அந்த ஒரு முறையும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வாய்ப்பாக உள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணிக்க ராஜேந்திரன் மருத்துவத்துறையில் இருக்கிறாப்புல மருத்துவ நிறுவனம் வச்சு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து டாய்ஸ் பேங்க் அமெரிக்காவில் வந்து டாய்ஸ் பேங்க் அதில் வந்து துணைத் தலைவராகவும் இருந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் வந்து டாக்டர் சுபாஷ் டிஎம்சி தலைவர், பிஸ்னஸ் மற்றும் ஐடியில் வந்து முக்கியமான ஒரு துறையில் இருக்கக்கூடியவர், அவர் கலந்து கொள்கிறாரு. மற்றும் கண்டன் நாராயணன் பேராசிரியர், ஐரோப்பியா, ஜப்பான் போன்ற நாடுகளை வந்து இவர் வந்து பேராசிரியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. உலக அளவில் 10 பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் வந்து அவரும் ஒரு முக்கியமான 10வது ஒரு ஆளாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜார்லின் அந்தோனி அமெரிக்காவில் பணியாற்றியவர், லண்டனில் இப்போதைக்கு இருக்கிறாரு. அவரும் வந்து அந்த கருத்தரங்கத்தில் வந்து கலந்து கொள்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் வந்து இது இப்போ நம்ம அமெரிக்காவில் கொண்டு சென்று போய் வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நிதி ஏற்படும், அதுக்கு என்னென்ன வந்து வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் வந்து அந்த கருத்தரங்கத்தை பேசுகிறாங்க. அதை பற்றி சின்னதாக சொல்லிடுறேன். நிதி பற்றிய விழிப்புணர்வு, கிராமப்புற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து என்னென்ன முறையில் அவங்க படிக்கணும்னா அவங்களுக்கு எப்படி வந்து தமிழக அரசு, இந்திய அரசு எப்படி உதவுங்கிறதையும் வந்து அந்த இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கருத்தரங்கத்தில் பேசுகிறாங்க. 3 பிரிவாக பிரிக்கப்படுறாங்க. குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு இத்தனை % அப்படின்னு ஒதுக்கியிருக்கு. எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு வந்து தாட்கோ நிறுவனம் வந்து அது முழு பொறுப்பையும் எடுத்து படிக்க வைக்கக்குள்ள வேலையை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இதில் சில மக்கள் வந்து இந்த தாட்கோடையோ இல்லைன்னா குறிப்பிட்ட தமிழக அரசு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் கொடுக்கக்கூடிய சதவீதத்திலே வரலை அப்படின்னா இதற்கும் வந்து 2 நிறுவனம் வந்து லோன் கொடுக்குது. கிரெடிட்டால் மற்றும் கானந்தா கம்பெனி வந்து லோன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த லோன் எப்படி கட்டலாம் அப்படிங்கிறதையும் அந்த கருத்தரங்கத்தில் சொல்கிறாங்க.
லோன் வந்து நம்ம படித்து முடித்து நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து அதை கட்டிக்கிடலாம் அப்படிங்கிறதையும் வந்து கௌதம் சன்னன் அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. கலந்து கொள்ள முடிஞ்சவங்க இதை கலந்து கொள்ளுங்கள். இதை அனைத்து மாவட்டத்திலையும் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கௌதம் சன்னன் குறிப்பிட்டிருப்பாங்க. இது மாவட்ட செயலாளர் அனைவரும், மன்ற செயலாளர், மாநில பொறுப்பாளர் அனைவரும் இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அண்ணா குறிப்பிட்டிருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் மாணவர்கள்ட்ட வந்து எடுத்து செல்வதற்கு ஒரு விழிப்புணர்வாக நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து மற்றபடி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.